நாங்க பண்புடையவர்கள், மாண்புடையவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மனசுக்குள்ள அவ்ளோ அழுக்கு வச்சிருக்க மக்களும் இந்த உலகத்துல உண்டு அப்படின்னு சொல்றாங்க. "கனைகொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கண்ண வினைபடு பாலால் கொளல்." அதாவது அம்பு எப்படி கொலை செய்து நேரா இருந்தாலும் அம்பு கொலை செய்து, வளைஞ்சிருந்தாலும் யாழ் இனிய இன்பம் பயக்கும் இசையை தருது. அதுபோல மக்கள அவங்களோட செயல்களால எடை போடணும் அப்படின்னு சொல்றாங்க. "மலித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின்." அப்படின்னா உலகம் பழிக்கிற தீய ஒழுக்கத்தை விட்டுட்டா நம்ம மொட்டை அடிச்சிருந்தானா சடை வளர்த்தாலன இந்த மாதிரி புறக்கோலங்கள் எதுவும் நமக்கு வேண்டாம், நம்ம உள்ளமே நமக்கு அழகானது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதோட சொல்லும் பொருளும் பார்க்கலாம். வஞ்சகர் ஏமாற்றுபவர், நகும் சிரிக்கும், உயர் மேலோங்கி, தோற்றம் ஆரம்பம், பெற்றம் பசு, போர்த்து போர்வையாக செய்து, அல்லவை மற்றவை மறைந்து, வேட்டுவன் தலைவன், புதர் ஆக்சுவலி இங்கே புதல்னு இருக்கணும், நான் புதர்னு எழுதிட்டேன். புதல் அது புதர், கடைப்போலி. பற்றற்றேம் அப்படின்னா ஈடுபாடு இல்லாமல், துறவார் ஞானியார், வஞ்சித்து ஏமாற்றுதல், குன்று சிறிய, மாசு குற்றம், மாண்பு பண்புடையோர், மாந்தர் மக்கள், கணை அம்பு, கோடு வளைவு, நீட்டல் வளர்த்தல், யாழ் நரம்பு இசை கருவி.